அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. புனித நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூறிய பல விஷயங்கள் படிப்படியாக நிறைவேறி வருகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியங்கள் அனைத்தும் அறிவியல் உலகில் புதிய கண்டுபிடிப்புகளாக உள்ளன. நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து வரும் அறிவியல் உலகம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு நபி கூறிய விஷயங்கள் உண்மையென நிரூபிக்கும் பல காட்சிகளையும் கண்டுபிடித்துள்ளது. இப்போது மீண்டும் ஒரு விஷயம் சவுதி அரேபியாவில் கண்டறியப்பட்டுள்ளது. முஸ்லிமில் அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில் கூறப்படுகிறது, அரேபிய பூமி மீண்டும் பசுமையால் நிறையும் என்றும் ஆறுகளும் மற்றவையும் மீண்டும் பாயாமல் கியாமத் நாள் வராது என்றும். இதில் 2 விஷயங்களை நாம் ஆராய வேண்டும். முதலாவது, முன்பு சவுதி அரேபியா பசுமையாக இருந்தது என்பது. அரேபிய பாலைவனங்கள் ஒரு காலத்தில் பசுமையால் நிறைந்திருந்த ஆறுகளால் செழிப்பாக இருந்தன என்பது செயற்கைக்கோள் புகைப்படங்களிலிருந்து தெளிவாகிறது. மேலும் நாசாவின் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர், ரப் அல் காலி என்று பெயரிடப்பட்ட பாலைவனம் ஒரு காலத்தில் ஆறுகள், காடுகள் மற்றும் காட்டு விலங்குகளால் நிறைந்திருந்தது. இரண்டாவது விஷயம், இவை அனைத்தும் அதன் முதல் நிலைக்கு திரும்பும் என்பது. இதோ இப்போது சவுதி அரேபியாவில் ஒரு இடத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் பணிக்காக தோண்டிய போது நீரூற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதேபோல் சவுதி அரேபியாவை மீண்டும் பசுமையால் நிறைக்கும் திட்டங்களை சவுதி அரசு தயாரித்து வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.